Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சிக்கன் பக்கோடா. அதாவது போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். இது கூட மசாலா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறப்ப என்னன்னா கருவேப்பிலையும் முந்திரியும் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 400 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்குறோம். இது வந்து எலும்பு இல்லாதது. இதுக்கு வந்து நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள், இது வந்து 1 டீஸ்பூன். இதில் காரம் இருக்காது, அதனால் நம்ம 1 டீஸ்பூன் போடுறோம். தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். தனியாத்தூள் 3/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 1 டீஸ்பூன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டாம். நான் இன்றைக்கி செய்கிறது என்னென்னா முட்டை ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இது கூட நம்ம ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது மினிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம 400 கிராம்ஸ் சிக்கனுக்கு ஒரு 1/2 லெமன் அளவுக்கு புழிஞ்சிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு இரும்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறையா வேண்டாம். நிறையா ஊற்றின என்ன ஆகும்னா நிறையா, அதாவது வேஸ்ட் ஆகும் ஆயில், நம்ம திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம ஏன் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு லேட்டாக போடுறோன்னா, இதில் வந்து என்னென்னா மசாலா வந்து நல்லா வந்து இழுத்துக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து லேட்டாக போட்டோன்னா நம்ம சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை போட்டு எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதையே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். அதாவது டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த பச்சை மிளகாய் போகிறதுனால என்ன ஆகுனா அந்த காரம் வந்து லைட்டாக வந்து சிக்கனில் வந்து ஏறும். அப்போ டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு டைமுக்கும் நம்ம சிக்கன் வந்து எடுக்கிறப்ப என்னென்னா கருவேப்பிலை வந்து நம்ம ஒரு ஈர்க்கு இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ரெண்டுமே என்னன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு டைம் எடுக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம். பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டோம். நம்ம ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கலாம். திருப்பியும் ஒரு ஈர்க்களவுக்கு நம்ம கருவேப்பிலையை நம்ம வந்து எண்ணெயில் போட்டுட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் பக்கோடா ரெடி.
நான் சிக்கன் பக்கோடா எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரே பொன்போர் பொதிந்து. தனக்கு தீங்கு செய்து தண்டித்தவர்களை பெரியோர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அத்தீங்கினை மன்னித்தவர்களை தங்கம் போன்று போற்றுவார்கள்.